அனைவருக்கும் வணக்கம். இது தமிழோடு பேசு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 தினங்கள் முன்னாடி ஒரு மாணவி சேகரன் அப்படின்றவரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். அந்த நியூஸ் தமிழகம் பூரா காட்டுத்தீ மாதிரி பரவியிருக்கு. இது சம்மந்தமாக இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க. அதில் நீதிபதி அவர்கள் கேட்ட முக்கியமான கேள்விகள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, புலன் விசாரணை நடந்து வரும்போதே ஞானசேகரன் மட்டுமே சம்மந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது பாயிண்ட், புலன் விசாரணை அதிகாரி காவல் ஆணையருக்கு கீழ் பணிபுரிபவர், அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. 3வது பார்த்திங்கன்னா, நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டது என்பதை குறித்து அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு யார் பொறுப்பு, அந்த பெற்றோருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5வது பாயிண்ட், தைரியமாக புகாரளிக்க வந்த அந்த மாணவிக்கு நீதிபதி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா, நேற்று காலை கோவையில் தன்னோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு தன்னோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். எப்படி தெரிவிச்சிருக்காருன்னா, தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கிறார். 6 முறை தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை இந்த சாட்டையால் அடித்து கொண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கிண்டலாகவும் கேலியாகவும் பேசியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஜி.கே. வாசன் தமாக தலைவர் அவர்கிட்ட நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க அண்ணாமலையை அப்படி சொல்லி கேட்கும் போல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை அவங்க தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறாரு. இது ஒரு முன்னோதனமாக எடுத்துக்கணும், இதை நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன மாற்றம் வந்துட போகுது, எவ்வளவோ சட்டத்திட்டங்களில் மாற்றம் வரணும், அது இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரியே வந்து இந்த மாதிரி நடத்துவது சரியில்லைங்கிற ஒருவர் தன்னை வருத்தி கொண்டு தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இல்லை. மக்கள் விரோத போக்கை ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக கூறும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனை கேலியாக தமாஷாக நினைத்து பேசுபவர்களால் தமிழகத்திற்கு வரும் காலங்களிலே எந்த பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது. மக்கள் வருங்காலங்களிலே அதுபோல பேசுபவர்களை அடையாளங்கண்டு ஒதுக்கி தள்ளுவார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். குற்றச்சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.